இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, மே மாதம் 5ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித கோட்ஹார்ட் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. அவரை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக 5ஆம் தேதி மே மாதம் மறைந்த நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக துக்கம் அனுசரித்த அந்த 9 நாட்களும் நாளையோடு நிறைவு பெறுகிறது. புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்கான தயாரிப்புகள் இன்றைக்கு வத்திக்கான் நகரில் சிஸ்டைன் தேவாலயத்துல மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. 7ஆம் தேதி அந்த சிஸ்டைன் தேவாலயத்துல கான்க்ளேவ் என்று சொல்லப்படுகிற புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கிற அந்த புனிதமான நிகழ்வு நடைபெற இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவர்களும், குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் நம்முடைய திரு அவைக்கு புனிதமான திருச்சபையை புனிதத்துல வழிநடத்துகிற, உலகத்தின் மனசான்றாக விளங்குகிற ஒரு நல்ல திருத்தந்தையை நமக்கு கொடுக்கும்படியாக தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற இந்த புனிதர் கோட்ஹார்ட் என்பவர் ஜெர்மனி தேசத்தை சார்ந்தவர். 10வது நூற்றாண்டுல வாழ்ந்தவர். பணக்கார ஒரு குடும்பத்துல பிறந்தவர். இவருடைய சொத்து முழுவதுமே ஒரு துறவர சபைக்காக அவருடைய தந்தை எழுதி வைக்கிறார். ஆகவே அந்த துறவு மடத்துல அந்த துறவிகளோடு சேர்ந்து தினமும் ஜெபிக்கிற, இறைவனை பாடி துதிக்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார் இந்த கோட்ஹார்ட் என்று சொல்லப்படுகிற அந்த புனிதர். பிறகு அந்த துறவிகளுடைய வாழ்க்கையால் ஈர்க்கப்பட்டு தானும் ஒரு துறவியாக மாற விரும்பி பெற்றோர்களுடைய விருப்பத்தோடு துறவர பயிற்சிகளை முடித்து பிறகு துறவியாகவும் குருவாகவும் அவர் திருநிலைப்படுத்தப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, ஜெர்மனி தேசத்துல ஏற்பட்ட அந்த க்ளூனியாக் மறுமலர்ச்சி அல்லது சீர்திருத்த அந்த முயற்சியில இவரும் ஈடுபட்டார் என்றும், பிறகு பிரான்ஸ் தேசத்துல க்ளூனி சபையை ஏற்படுத்திய ஒரு புனிதராகவும் இந்த புனித கோட்ஹார்ட் அறியப்படுகிறார். இவருடைய பரிந்துரையால் நாமும் நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய சாட்சியத்தால் உலகிற்கு எடுத்து காட்ட வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய நற்செய்தி வாசகம் 6வது அதிகாரம். நேற்று 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு உணவளித்த அந்த ஒரு நிகழ்வைத்தான் நற்செய்தி வாசகமாக நம்ம வாசித்தோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்துல மக்கள் இயேசுவை தேடி படகுகள் எல்லாம் ஏறி அல்லது அவர் வருவதற்கு முன்பாகவே கப்பர்நாகும்ல காத்திருக்கிற ஒரு காரியத்தை தான் நற்செய்தி வாசகமாக நம்ம பார்க்கிறோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மக்களை பார்த்து, நீங்கள் கண்ட அரும் அடையாளங்களுக்காக நீங்கள் என்னை பின்தொடரவில்லை, மாறாக வயிறார உண்டதால் தான் என்னை நீங்கள் பின்தொடர்கிறீர்கள் என்று சொல்லி, அழிந்து போகும் உணவிற்காக நீங்கள் உழைத்திட வேண்டாம். பழைய பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம், என்றும் அழிந்திடாத வாழ்வை கொடுக்கும் உணவுக்கே உழைப்பீர் அப்படிங்கிறது. நானே வாணி நின்று இறங்கி வந்த அந்த பாடல்களை அழிந்து போகிற உணவிற்காக இந்த உலகத்துல நம்ம உழைக்க வேண்டாம். அழியாத நிலை வாழ்வை தருகிற உணவிற்காக, இயேசு அழியாத நிலை வாழ்வை தருகிற உணவிற்காக நம்ம உழைத்திட வேண்டும் என்று சொல்லி, இந்த உலகம் கொடுக்கிற நிம்மதி, இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷம், இந்த உலகம் தருகிற ஆறுதல், இவற்றையெல்லாம் தாண்டி இறைவன் கொடுக்கிற நிம்மதி, இறைவன் கொடுக்கிற அந்த ஆறுதல், இறைவனை காணுகிற அந்த ஒரு மகிழ்ச்சிக்காகத்தான் நம்ம உழைத்திட வேண்டும் அப்படி என்று இறைவன் இன்றைக்கு நமக்கு அறிவுறுத்துகிறார். லியோ டால்ஸ்டாய் என்பவருடைய வாழ்க்கையில எழுதிய சிறுகதைகளில் ஒரு சிறுகதையை சமீபத்தில் நான் வாசித்தேன். ஒருவர் இறக்கும் தருவாயில இருக்கிறார். மிகப்பெரிய ஒரு பணக்காரர். எவ்வளவோ மருத்துவ உதவிகள் செய்தும் அவருக்கு நோய் குணமடையவில்லை. கடைசியில ஒரு முதியவர் சொன்னாரா, இந்த உலகத்துல மகிழ்ச்சியா இருக்கிற யாராவது ஒருத்தரை கண்டுபிடிச்சு அவர் அணிந்திருக்கிற ஆடையை நீங்கள் அணிந்து கொண்டால் உங்களுடைய நோய் குணமாகும் அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த பணக்காரன் இந்த நாடு முழுவதும் சென்று மகிழ்ச்சியாக இருப்பவருடைய மேலாடையை எடுத்து வாருங்கள் அப்படி என்று பல ரூபாய் செலவுல பலரை அனுப்பி வைத்தாராம். அவர்களும் ஊர் ஊராக செல்லுகிறார்கள், நாடு நாடாக செல்லுகிறார்கள். முழுமையான மகிழ்ச்சியோடு யாரையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியில ஒரு தேவாலயத்திற்கு முன்பாக உட்கார்ந்திருந்த ஒரு ஏழை, அவன் இறைவனிடத்துல மகிழ்ச்சியோடு சந்தோஷமா தன்னுடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்தி கொண்டிருந்தானாம். இறைவா, இந்த நாளுக்காக நன்றி, இறைவா இந்த வாழ்க்கைக்காக நன்றி, இறைவா இந்த உணவுக்காக நன்றி என்று வேறு ஒருவர் அவனுக்கு கொடுத்த அந்த காலை உணவுக்காக நன்றி செலுத்தி கொண்டு முகத்துல மகிழ்ச்சியோடு இருந்தானா. ஆஹா, இவன் தான் சரியான ஆளு,
இவனுடைய மேலாடையை நம்ம எடுத்துக்கொண்டு சென்றோம் என்றால் நம்முடைய முதலாளி குணம் பெறுவார் என்று அவங்கிட்ட சென்ற நேரத்துல அந்த ஏழைக்கு மேலாடையே இல்லையா, வெறும் இடுப்புல ஒரு துணியை கட்டி கொண்டு இருப்பதை நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருந்தானா. அன்புமிக்கவர்களே, இந்த கதை நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆழமான ஒரு உண்மையை தருகிறது. நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகம் தரும் நிம்மதி, இந்த உலகம் தரும் சந்தோஷம் நம்மை மிகுதியான சந்தோஷத்திற்கு உட்படுத்தும் என்று நினைத்தோம் என்றால் அது உண்மை இல்லை. பல நேரங்களில் இந்த உலகம் தருகிற நிம்மதியெல்லாம் இல்லாம, இந்த உலகம் தருகிற சந்தோஷம் இல்லாம கடவுளை மட்டுமே நம்பி வாழ்ந்தோம் என்றால் உண்மையான மகிழ்ச்சியை நம்முடைய உள்ளத்துல பெற முடியும். ஆகவே அழிந்து போகிற இந்த உலகத்திற்காக நம்ம உழைத்திட வேண்டாம். அழியாத மகிழ்ச்சியையும் அழியாத வாழ்வையும் தருகிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல நிம்மதியை தேடுவோம் அப்படி என்று கூறி, என்றும் அழிந்திடாத செல்வமாகிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காண்பதையே நம்முடைய செல்வமாக நினைத்து வாழ பழகுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.